சின்னவனே தென்னவனே அந்த பாட்டு ஒன்று இருக்கு. பாட்டு எங்கள் பாட்டன் மருதுபாண்டி 2 பேரும் இந்த இது ஒரு ஆலியார் அணைக்குள்ள வச்சு சிலையா போட்டு எடுத்துட்டேன். கோபுரத்தை ஒரு காட்டிடணும் இங்கிருந்து போகிறேன். ஒரு சின்ன ஒரு வண்டி கொடுக்குறாங்க. அதில் ஒரு கருவி மட்டும் இருக்குது, ஒளிப்பதி கருவி. நானும் ஒளிப்பதிவாளர் ஒரு தம்பி, ஒளிப்பதிவோட ஒரு உதவியாளர் போய் எடுக்க போகிறேன். சொந்த ஊர் தான், வீட்டில் போய் கூட சாப்பிடலாம். போயிட்டு உடனே திரும்பணும்னு உடனே எடுத்துட்டு அதிகாலையில் சூரியன் கிளம்பி அப்படி வரும்போது அங்கே நிற்கும் போது எடுத்துட்டு வரணும். இது எடுத்துட்டு திரும்பி வரோம். வரும்போது ஒரு கோயில் ஒரு குளம், ஊருக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. அதில் போய் அந்த மண் இப்படி எடுத்து வேப்பங்குச்சி இதெல்லாம் எடுத்து பல்லு விளக்கிட்டு முகத்தை கழுவிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா அப்படி இந்த கரையில் சாப்பாடை கொண்டுட்டு போகுது. ஒரு அம்மா, எனக்கு பாருங்க எவ்வளோ ஆளாகி இன்னும் அந்த தாய் கண்ணுக்குள்ளே இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது எந்த ஊருப்பா என்னப்பா, இந்த மாதிரி வந்தம்மா அப்படி போகிறோம். இப்போ பல்லு விளக்கிட்டு இப்படி பொரிய வாங்கிட்டு சாப்பிட்டீங்களாப்பா கேட்குது அந்த அம்மா. எங்கள் ஊர் பாருங்க. அப்போ இல்லை இவ்வளவுக்கு வறண்ட நிலம், நாங்கள் சிவகங்கைக்காரன். மண்ணு வறண்டு இருக்கு, மனசு எவ்வளோ ஈரமாக இருக்கு பாரு. ஏயா சாப்பிட்டீங்களா? யார் இல்லம்மா, நான் போகும்போது அங்கே இனிமே போய் எங்கப்பா 9-10 மணி ஆயிடுச்சா, பசிக்க கறக்கமா இருக்குமே, வாங்க உட்காருங்க, இப்படி உட்காருங்க. அப்போ ஒரு சட்டியில பழைய சோறு காட்டுல உழுதுகிட்டு இருக்காங்க உங்க அப்பா, அவருக்கு தான் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கேன். இப்ப நீங்க எங்களுக்கு கொடுத்துட்டு அப்பா பசி இருக்கும், அது ஒண்ணு இல்ல. அந்த ஆள் பசி பொறுக்கும், நான் வீட்டுல திருப்பி போய் ஒரு ரெட்டு எடுத்துக்கிட்டு போயிருவேன். இதை விட இன்னொரு இது இருக்கு பாருங்க. சாப்பிட்டு எங்கிட்ட பெருசா ஒண்ணும் பணம் இல்ல. அன்னைக்கு இதுல ஒரு 100 ரூபாய் ஏதோ இருந்து, அதை எடுத்து அம்மா இதை வச்சுக்கிறீங்களான்னு. ஆராடி என்னையா நீ, இப்போ நீ உங்க அம்மாவுக்கு தினம் சாப்பிட்டு காசு கொடுத்தா போவியாயா அப்படின்னு கேட்டா பாருங்க ஒரு கேள்வி. எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு காலம் ஆயிடுச்சு இன்னும் நினைவு வச்சிருக்கேன். ஒன்னும் வேணாம், எல்லாம் நீ என்ன என் பிள்ளைக்கு சாப்பாடு போட்டதுல எனக்கு என்ன காசு கொடுக்குற, நீ அதெல்லாம் வேணாம், ஒன்னும் இல்லை. நீ ஒண்ணு எந்த நாடு திசைக்கு போனாலும் எவ்வளவு பெரிய ஆனாலும் உனக்கு இங்க ஒரு ஆத்தா இருந்தேன் அப்படின்னு நினைவுல வச்சுக்க, அது போதும். இன்னைக்கு நினைவுல வச்சிருக்கேன் பாருங்க. இங்க எங்க கல்வி இருக்கு, இங்க என்ன இருக்குது, அவள்கிட்ட ஒரு அறம் இருக்குது, இரக்கம் இருக்குது, கருணை இருக்குது, அன்பு இருக்குது, நல்லது செய்யணும். அந்த எண்ணம் இருக்கிறவன்ட்ட நாடு இருந்தா நாடு சரியா. நம்ம தாத்தா சொல்லலையா, எழுத பறிக்க தெரியாதவன் ஏறு ஊட்டி சோறு போட்டான், எல்லாம் படிச்சவன் நாட்டை கூறு போட்டான், அவன் சோறு போட்டான், அவன் கூறு போட்டான். இவன் இப்ப அதான் பண்ணிட்டு